ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்நாக்ஸ் தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சமோசா டஃப் ஷீட் விற்கும். அதை வச்சு நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய். இந்த ரெசிபி செய்ய இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க ஸ்டஃபிங் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு, சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ண வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. பேஸ்ட்டு போட்டு நல்லா வணக்கி விடுங்க. அது நல்லா வணங்கிடுச்சு. இது கூட கொஞ்சம் கரம் மசால், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கோல்டு கலர் வந்து எடுத்தால் ஸ்டஃபிங் பார்க்க நல்லாயிருக்கும். இதுக்கு இடையில நான் மைதா மாவை நல்லா பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த டஃப் ஷீட் வச்சு எப்படி சமோசா செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. ஷீட் எடுத்துகிட்டு அதில் ஒரு சைடு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண ஆனியன் ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு மைதா பேஸ்ட்டை அப்ளை பண்ணிடுங்க. பாருங்கள், அப்ளை பண்ணியாச்சு. அதை மறுபடியும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்டு பண்ணிடுங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு பேங்க் சர்க்கிள் சைடை க்ளோஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு சமோசா ரெடி. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரெடி பண்ணியாச்சு. இப்போ எண்ணெய் சூடானதும் ரெடி பண்ண சமோசா போட்டு லேசாக கோல்டு கலர் வந்தது எடுத்துருங்க. இப்போ இதுக்கு இடையில காலிஃப்ளவர் சில்லி போட மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுவும் ரெடியாக இருக்குது. அது எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். சமோசா போட்ட எண்ணெயிலேயே நான் காலிஃப்ளவர் சில்லியும் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், சில்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூடாக சமோசா காலிஃப்ளவர் சில்லி ரெடி.